ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி வச்சு எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரேம் எடுத்துக்கிறோம், 10 இன்ச்சு தான். அப்புறம் ஒரு ஃபோட்டோஸு B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ளூவை நான் அப்ளை பண்ணி ஃபோட்டோ சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஃபோட்டோ ஃப்ரேமில் ஏற்கனவே ஃபோட்டோவில் மட்டுமே நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 99 தான். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட ஹேர் ஆக்சஸரி கிளாஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன் நான். நீங்கள் அந்த கிளாஸையுமே வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளாக நம்ம போட்டுக்கிறோம். ஒரு கிராஸாக நம்ம சர்க்கிள் போடணும். ஒரு வளைவு மாதிரி இருக்கும் அந்த சர்க்கிள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஒரு பிக் சைஸ் போடுறேன், அதுக்கப்புறம் 2 ஸ்மால் சைஸஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல ஸ்பேசஸ் இருந்தது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், வில் மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த பெரிய சர்க்கிள்குள்ளே நான் குட்டி சர்க்கிளும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மேலே ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம் நேம் எழுதுறதுக்காக. இது என்னோடய பொண்ணு தான், பேர் கவிஷா. ஸோ அதனால் நான் கவிஷான்னு வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா கிளாத்தை நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பர்பிள் கலரில் ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டியாக கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸாக கொடுக்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஒரு 6 ஸ்டிச்சோ 7 ஸ்டிச்சோ கொடுத்துக்கலாம், இல்லை 2-3 ஸ்டிச்சஸ்லையுமே நிறுத்திக்கலாம். இது ஃபோட்டோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நிற்கும். நம்ம க்ளூவில் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த ஃபோட்டோ ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா கார்னர்லேயுமே ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் என்னென்ன கிளாஸஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பேக் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணணும், இந்த ஃபோட்டோ ஒட்டிட்டு எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஹூப் எப்படி பண்ணணும், பர்த்டே ஹூப் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு குர்த்தியில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இது எல்லாமே கவர் ஆகும். இது எல்லாமே ஜஸ்ட் 99லேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு பெயிண்டிங்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணணுன்ற ஒர்க்கையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஓவன் வீல் போட போகிறோம். இது வந்து சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறதுக்காக சென்டரில் விட்டுட்டு நான் 5 லைன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட் போட்டுட்டும் இது ஒர்க் பண்ணலாம், இந்த ஒர்க் பண்ணிவிட்டும் ஃப்ரெஞ்சு நாட் கொடுக்கலாம். அது நம்மளோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த ரோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வெட்டிங் ஹூப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்க வந்து நீட்டாக ஃபினிஷிங் அழகாக இருக்கும், ஈவனாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு நாட் வச்சு ஃப்ளாஸ் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி பக்கத்தில் குட்டி குட்டி சர்க்கிளில் நீங்கள் ஒரு சர்க்கிளில் ஃப்ரெஞ்சு நாட் கொடுக்கலாம், ஒன்றுத்தில் வந்து கேஸ்ட் அண்ட் ஸ்டிச் கொடுக்கலாம், ஒன்றுத்தில் புல்லியன் நாட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டிச்சஸை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்திங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் அழகாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட நீங்கள் மொத்தமாக எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே ஒரே ஃப்ளார் டைப்பில் கொடுத்திங்கன்னா அது இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஒன்று நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் தான் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே 1 மணி நேரம் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி ஜஸ்ட் 19 மினிட்க்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப பெரிய வீடியோவும் போட முடியாது, பார்க்க உங்களுக்கு போராக இருக்கும். அதனால் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மேலே இருக்கிற இன்னும் 2 சர்க்கிளையும் நான் வந்து ஃப்ளார் ஒர்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான் ஓவன் வீல் தான் நான் போட்டிருக்கேன். ஓவன் வீல் சொல்லலாம், ஓவன் ரோஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இருக்கிறதுலே நம்ம ரோஸில் இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் இது தான். ஃப்ரெஞ்சு நாட்டுமே கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும், இது நமக்கு ஈஸியாக முடிச்சிடும். ஸோ ரோஸஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2 பக்கமே நம்ம 5 சர்க்கிள் போட்டோம். ஸோ ரைட் சைடில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட்லேயும் போட போகிறோம். இப்போ நான் வந்து சென்டரில் வந்து ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்சு நாட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டில் கொடுங்க. இப்போ பிங்க் வந்து லைட் கலருன்னும் போது ப்ளூ வந்து டார்க் கலரில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் ரெட் கலர், அதாவது டார்க் ஆரஞ்சு கொடுத்துட்டு சென்டரில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி கான்ட்ராஸ்டில் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நான் கொஞ்சம் இதில் ஒரே மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் அது மிஸ்டேக் கிடையாது. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். சர்க்கிளை ஒட்டி போடுங்க.
கொஞ்சம் எனக்கு ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி போடாமல் சர்க்கிளை கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நம்ம லீஃப் ஒர்க் பண்ணும்போது பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து அந்த சர்க்கிளை பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கிள் மேலே சர்க்கிள் போடாமல் ஒரு சர்க்கிளுக்கு பக்கத்தில் லைட்டாக ஒட்டி இருக்க மாதிரி போடுங்க. இல்லை நம்ம இந்த ஓவன் ரோஸ் போட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா நம்ம லீஃப் கொடுக்கும்போது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் சர்க்கிளை நம்ம ஒட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இதுவும் ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நம்ம வந்து லீஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் த்ரெட்டு கிடைக்கல. நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் த்ரெட்டு ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்க கலரை வச்சு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ டார்க் க்ரீன் இருந்திருந்தால் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ என்னோடய ஒர்க்கு தானே, எனக்கு தானே யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம வந்து லீவ் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சாட்டன் ஸ்டிச் மாதிரி வந்து இந்த நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லீஃப் வந்து நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பட் பார்க்க அழகாக இருக்கணும். நானே டிஃப்ரெண்ட் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஒரு லீஃப் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஒரே மாதிரி மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவுமே காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. எனக்கு எம்ப்ராய்டரி கிளாஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் லீஃப் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஃபிஷ் போன் கொடுத்துக்கலாம், ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் லீவ் ஸ்டிச் கொடுக்கலாம். அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எட்ஜஸில் பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கமும் அதே லீவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே டைப்பில் ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். அதாவது லீஃப் சொல்லிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி ரோசஸ்லாம் நீங்கள் ஒரே கலர் ஒரே டிசைனில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரே மாதிரி கொடுக்குறத விட அது வந்து நமக்கு லுக் அவ்வளோ வராது. இப்போ நான் லெஃப்ட்டில் வந்து எல்லா ஓவன் ரோஸ்லேயும் ஒரு பேர்ல் பீட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஒரு பேர்ல் பீட் கொடுத்துக்கலாம். நீங்கள் 1ங்கிறத 3 கூட கொடுத்துக்கலாம். நான் 1 மட்டுமே கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ரோஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன், சாரி ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் எதுக்காகனா நம்ம நேமை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நேமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு நேம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ட்ரேஸ் பண்ணி எந்த ஃபாண்ட்டு கொடுக்க போகிறீங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணணும். உங்களுக்கு அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் ஒரே ஒரு லைன் மட்டும் போடுற நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இந்த கேல எக்ஸ்ட்ரா லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கோணையாக இருக்குது, கர்வாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம 2 3 பேக் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், குட்டி குட்டியாக கொடுக்கணும். இப்போ இது லாங்காக இருக்கிறதுனால லாங்காக ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த கேல லாங்காக கொடுத்துட்டு, ஏன்னா அது நீட்டாக இருக்கிறது, ஸ்ட்ரைட்டாக இருக்க கோடு. இப்போ கோணையாக இருக்கிற இடத்துல நம்ம குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு அந்த ஷேப் வரும். நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து வளைவாக இருக்கிறதுனால 2 பேக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போயும் பாருங்கள், நான் 2 3 பேக் ஸ்டிச்சஸ் கொடுப்பேன். அப்போ தான் நமக்கு அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல நேராக நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அது வந்து நமக்கு கர்வ் இல்லாமல் இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக இப்போ ஏலாம் குட்டியாக இருக்குன்னா நீங்கள் குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு அந்த ஏங்கிற அந்த லெட்டர் வந்து எடுத்து காமிக்கும். இந்த சர்க்கிள் மாதிரி ஏ போட்டிருப்போம் இல்லையா, பாருங்கள். நான் அந்த இடத்துல 4 பேக் ஸ்டிச்சஸ் 5 பேக் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இதுவே ஹெச்சில் நீட்டாக கோடு போட்ட இடத்துல ஒரே ஒரு லாங் ஸ்டிச் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து லெட்டரை ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பிக் சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம லெட்டர் ஃபுல்லாகவே நம்ம பிக்காக கொடுக்குறோன்னா அது வந்து நார்மலாக இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு இடத்துல மட்டும் பிக்காக கொடுப்பாங்க. இப்போ கே ஒரு லைன் போட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு லைன் கொடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் பார்க்க பிக்காக இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த நேம் எல்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்,
எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணணும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். எப்படி ட்ரேஸ் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வி வந்து நான் வளைச்சி கொண்டு வந்தாலும் அங்கே குட்டி குட்டியாக நான் பேக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் சொன்ன மாதிரி கர்வாக இப்போ எஸ்லாம் ரவுண்ட் மாதிரி வளைச்சி கொண்டு போயிருப்பாங்களா, நீங்கள் குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ ஆர் வந்து நம்ம நீட்டாக கோடு போட்டு ஒரே ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். சேம் அதே மாதிரி பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிச்சு நேராக நான் கொடுத்துக்கிட்டேன். அது வந்து நமக்கு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது எஸ்ஸில் வந்து குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் நமக்கு அந்த சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் பொறுமையாக வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ மற்றதெல்லாம் நான் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அங்கே ஐக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் எஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம்க்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம், டபுள் ஸ்டாண்ட்ஸும் எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் சொல்லும்போது நான் அதை கிளியராக சொல்கிறேன். பட் இதில் 2 விஷயம் சொல்கிறேன். நேம் ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் டார்க்காக தெரியணும், பெருசாக தெரியணுன்ற இடத்துல மறுபடியும் நம்ம வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ்லேயே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம சிங்கிளாக அதாவது ஒரு டைம் மட்டும்தான் போடுறோம். நல்லா பெரிய சைஸ் பெரிய லெட்டராக நம்ம போட போகிறதில்ல. பெரிய லெட்டர்னால் இப்போது நான் சாய்ஸ் ஜென்னி ஆரி கிரியேஷன்ஸும் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதை நம்ம ஒரு டைம் ஒர்க் பண்ணால் போதும். பட் ஃபீஸுன்னு சொல்லி போட்டிருக்குது பிக் சைஸாக போட்டிருக்கேன் ஃபாண்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஹெச் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் கொடுத்தா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்புறம் கே கொஞ்சம் அந்த நீட்டாக கோடு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்தா கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நான் நேம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூச் கிளாஸில் வாங்கியிருந்தேன். ஃப்ளார் சமைக்கி இருந்தது என்கிட்ட. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே. ஸோ வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சேன். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வீடியோவோட பேக்ரவுண்டு நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அது இது ஃபஸ்ட்டு வீடியோ பேக்ரவுண்ட் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடிலாம் க்ரீன் மேட் வச்சு நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். இப்போ ஒயிட் கலர் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுங்கள். இப்போ இந்த ஃப்ளார் வந்து ஒரு ஃப்ளார் சமைக்கி ஒரு பேர்ல் பீட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒரு 3 ஒர்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் அங்கங்கே ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ நம்மளோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ளார் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அங்கங்கே அந்த இடத்துல ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம். நிறைய கொடுத்தோன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்று மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கீழே ட்ரெஸ்ஸில் 4 கொடுத்துருக்கேன். லெஃப்டில் ரைட்டில் 3 கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளாருக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளார் சம்கி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த எட்ஜஸில் ஒரு பேர்ல் பீட் கொடுக்குறோம். நம்ம எங்கே லாக் பண்ணோமா ஃபோட்டோவை அந்த இடத்துல நம்ம ஒரு பேர்ல் பீட் கொடுத்துட்டோம். இதுதான் அவுட்புட் முடிஞ்சுது. இப்போ பின்னாடி வந்து லாக் ஸ்டிச் பண்ணி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கிளாத்தை எப்படி கவர் பண்ணுறதுனா, நம்ம துணி தைக்கிற மாதிரி அந்த நம்ம கிழிஞ்ச துணியெல்லாம் தைப்போம் பாருங்கள், அது மாதிரி தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து தைச்சிக்கிட்டே போகிறோம். அங்கங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்கணுன்னா இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கவர் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்திங்கன்னா அது அப்படியே
கீழே ஃப்ளாட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை தைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள் அந்த ஒர்க்கு. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு நல்ல பிக் சைஸாக அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி பின்னாடி ஒட்டிட்டா அந்த கிளாஸ் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேக் சைடுக்கான அந்த கிளாஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே எப்படி கவர் பண்ணுறதுனா, இந்த மாதிரி லேசஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ்க்கு ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரோலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். நான் B7000 தான் ஒட்டியிருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுதான் வந்து டெக்கரேட் பண்ணுறது. இது நம்ம ஒட்டிட்டு இதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு டாசில்லாம் எப்படி வைக்கிறோம்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோவில் அதை நான் சொல்லி கொடுக்கல. வெட்டிங் ஹூப் பண்ணும்போது உங்களுக்கு அதை நான் ப்ராப்பராக நான் சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி வந்து டாசில் கீழே கொடுக்கணும், த்ரெட் வச்சு உள்ளன் த்ரெட் வச்சு எப்படி கொடுக்கணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் ஒட்டிட்டேன். இப்போ மேலே நமக்கு இந்த ஃப்ரேமில் டைட் பண்ண அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரூ தெரியுது. அதுக்கு நம்ம ரிப்பன் வைக்கலாம். இப்போ ரிப்பன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 2 ஃபிங்கரில் நம்ம சுற்றுறோம். நீங்கள் 2 சுத்தோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், 3 சுத்தோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அது சைஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வரும். இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2-3 டைம் சுற்றிட்டு அதை கொண்டு போய் உள்பக்கமாக கொண்டு போய் வெளியே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு நம்ம சுற்றி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம வந்து அந்த எப்படி வந்து நாட் போடுறது அப்படின்னு பாருங்கள். இப்போது இப்படி கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறதுல கோர்த்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ராசஸ், வேறு எதுவுமே கிடையாது. இது நீங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல வச்சுட்டு நமக்கு அந்த ஸ்க்ரூக்கு நடுவில் ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதில் நீங்கள் ஊசியை வச்சு தைச்சிக்கலாம். மேலேயும் கீழேயும் சந்தில் ஊசியை விட்டு தைச்சிக்கலாம். இது ஒரு டைப் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈவனாக இழுத்து விட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அதை கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த நேமை மறைச்சிடும். உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நேமை மறைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது எல்லாமே நான் அப்படியே மிஸ்டேக்ஸோட நான் சொல்லி கொடுக்குறேன். என்னென்ன பண்ணால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அந்த நேம் மறையுதுங்களா, ஸோ அதனால் நீங்கள் அதில் வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். நமக்கு ஹோல் இருக்கும், உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை பேக் சைடு கொண்டு போயிட்டு இது மாதிரி தான் நம்ம இதை வைக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லாமல் நீங்கள் ரிப்பனையே அந்த ஸ்க்ரூவில் வச்சு சுற்றி இதே மாதிரி நம்ம விரலுக்கு பதிலாக அந்த அந்த ஸ்க்ரூலையே நம்ம ரிப்பனை சுற்றி அந்த சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் சுற்றி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அப்படியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் மறுபடியும் நான் வேறு வீடியோவில் கூட நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ரிப்பனை வந்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து லாக் ஸ்டிச் மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டால் தான் நமக்கு அது வந்து நிற்கும் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் நாட் போடாமல் அது மேலே வச்சுட்டு அந்த சந்து இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்து நான் வந்து நாட் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் வெளியில் வரல. இப்போ பாருங்கள் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு. இப்போ அது கொஞ்சம் லூஸாக எடுத்து விட்டுக்கிட்டு அதில் பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டா லாக் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் பாருங்கள். இது சிம்பிள் தான். உங்களுக்கு இது ஒர்க் பண்ண முடியலன்னா நீங்கள் கையிலே ஒர்க் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் பேக்ரவுண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது என்னோடய நியூ பேக்ரவுண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள். See you friends, bye.